அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். யானை இறந்தாலும் 1000 பொன், இது பழமொழி. குரு மறைந்தாலும் 1000 பொன், இது ஜோதிட மொழி. விளக்கம் பார்ப்போம். 5க்கு உடையவன் சனியுடன் சேர்ந்து 4ஆம் வீட்டில் அமர. 5க்கு உடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. சனி கெடுப்பவன். அவன் 4இல் அமர. 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று சொன்னாலும் இந்த 5ஆம் இடத்திற்கு அது மறைவு ஸ்தானம். எனவே பெருத்த நன்மையை செய்ய முடியாது ஜோதிட சித்தாந்தப்படி. பற்றாக்குறைக்கு குரு விரயத்தில் இருக்கிறார். 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறார். எப்படி இருக்கும்? மேலோட்டமாக பார்க்கும்போது ஆரம்ப படிப்பில் நாம் அறிந்த அறிவுப்படி பார்க்கும்போது இது தவறு. சொத்து சுகம் இழப்பான், வறுமை உண்டு, நல்லது எளிதில் நடக்காது அல்லது இல்லாமல் போகும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பஞ்சம ஸ்தானாதிபதி சனியுடன் கூடி அந்த இடத்துக்கு 12இல் மறைந்தான். இது ஒரு தவறு. விரயஸ்தானத்தில் குரு இருந்தான். குருதான் எல்லாவற்றிற்கும் தலைமை. அவனே விரயத்தில் போய் அமர்ந்து விட்டானே, அப்போது உய்ய வழி எது என்று நாம் சொல்லலாம். ஆனால் சாஸ்திரம் ஒரு விளக்கத்தை கொடுத்த பின்தான் அந்த சூட்சமம் நமக்கு புரிகிறது. அது என்ன? 12இல் குரு இருந்தால் 5ஆம் பார்வையாக அவன் பார்க்கும் இடம் 4ஆம் இடம். எந்த 5க்கு உடையவன் சனியுடன் கூடி 4ஆம் வீட்டில் அமர்ந்தானோ அந்த வீட்டை, அந்த சனியை, அந்த 5க்கு உடையவனை குரு பார்க்கிறான். அவன் இருப்பது விரயஸ்தானமாக இருந்தாலும் அவனது பார்வை நல்லதை செய்யும், நல்லதை செய்கிறது. சூத்திரம் தெளிவுபட கூறுகின்றது. 5க்கு உடையவன் சனியுடன் கூடி 4ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் 12இல் குரு இருந்து பார்த்தால் தோஷ நிவர்த்தி, சொத்து சுக சேர்க்கை உண்டு, மாதாவுக்கு நீடித்த ஆயுள் என்றெல்லாம் பெருமையாக சொல்லுகிறது. எனவே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது ஒன்று: குரு கெட்டுவிட்டாலும் விரயம் பெற்றாலும் அவன் பார்க்கின்ற பார்வை, ஒளி கதிர்கள் நமக்கு நன்மையை செய்யும், பார்க்கும் இடத்தை விருத்தி செய்யும். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, ஒழுங்காக திட்டம் போட்டு அந்த திட்டத்தை நீங்கள் நினைத்தது போல் செயல்படுத்தி நல்ல லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் புகழ் கூடும் நாள். நீங்கள் செய்யும் ஒரு செயல்
இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு செயல் மகத்தான செயல். அது வெற்றி பெற்ற காரணத்தால் உங்கள் புகழ் உயரும். கடகராசி அன்பர்களே, ஒரு புது மார்க்கம் கண்டு அதன் வழி செயல்பட்டு கஷ்டத்தை போக்கும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கின்றது. சிம்ம ராசி அன்பர்களே, கற்றவர்களால் இன்று நீங்கள் போற்றப்படுவீர்கள். அப்படி என்றால் அவர்கள் விரும்புகின்ற வகையில் ஒரு நல்ல செயலை செய்ய இருக்கின்றீர்கள் என்று பொருள். கன்னிராசி அன்பர்களே, ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதன் பிறகு மாபெரும் நன்மையை அடைகின்றீர்கள். அத்துடன் புகழும் வருகின்றது. ஒரு சிறு கஷ்டத்திற்கு பின்பு பெரும் லாபம். துலாம் ராசி அன்பர்களே, தத்துவ குழப்பம் எண்ணத்தில் ஒரு சபலத்தை ஏற்படுத்துகிறது. இன்று இதை செய்யலாமா கூடாதா, செய்தால் தவறா இல்லையா, இந்த ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது. கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல மரியாதை உண்டு. சில நல்லவர்கள் புது உறவாக அமையவும் வாய்ப்பு உண்டு. இன்றைய தினம் உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும் மிக மிக கண்ணியமாக இருக்கிறது. நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, ஒன்றை குறிவைத்து அது தப்பக்கூடாது என்ற எண்ணத்தில் ஒரு பெரும் முயற்சியை மேற்கொண்டு அந்த முயற்சி நல்லபடியாக நடக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, எடுத்த காரியம் முடிய வேண்டிய நேரத்தில் முடியாமல் போகிறது. ஏனென்றால் அதை பற்றிய ஒரு விளக்கம் உங்களால் சரிவர தர முடியாததால் இது நடக்கிறது. எனவே முதலில் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, மகத்தான வெற்றி உண்டு. பேச்சால் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள். அதே நேரம் யாருடைய பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்கள் சொந்த புத்திப்படி நடந்து இதை பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, நாளைய தினம் எதை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை நீங்கள் காணும் நாள் இந்த நாள். நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.